மகா ஐஸ்வர்யா 2 பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. சரி நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் எங்கேயாவது ஓரமாக ஒளிஞ்சிருந்து பாரு. உன்னை அவன் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. மகா நீ செய்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. உன்னை நான் மறக்கவே மாட்டேன் மகா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. சரிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இங்கே பாரு மகா எனக்கு ஒரு டவுட்டு. அந்த மதனு அந்த அளவுக்குலாம் ஒர்த்தே கிடையாது. அவன் அந்த அளவுக்குலாம் யோசிக்கவே மாட்டான். யாரோ அவன் பின்னாடி இருந்து சொல்லித்தராங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு பெரிய கும்பல் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ எதுவுமே பேசாதக்கா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா தங்கச்சி கண்டிப்பாக நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன். சரியா நீ போய் நில்லு போ மறைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. சூர்யா அப்படியே பார்க்குறாரு. உடனே ஃபோன் பண்ணுறாரு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இங்கே பாருங்கள் அவன் எந்த நேரமும் இங்கே வருவான்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் மகா வெளியே போய் நிற்கிறா. ஒரு 2 போலீஸை நீங்கள் மப்டியில் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி சரி நீங்கள் லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ சூர்யா அப்படியே வெளியே வராரு. வந்த உடனே பார்க்குறாரு. மேலே கௌதம் நிற்கிறாரு. நின்று பார்க்குறாரு. என்ன ஐஸ்வர்யா நின்றுட்டு இருக்கியா? நில்லு நில்லு. இங்கே நடக்க போகிற கூத்தெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்னியோட உன் ஆட்டம் முடிஞ்சுது. உன்னை வீட்டை விட்டு நான் தெத்துற நாள் வந்துடுச்சு. என்னோடய வாழ்க்கையே சந்தோஷமாக மாறப்போகுது. அந்த மதனை பார்க்கறதுக்கு தான் நீ இவ்வளோ வேகமாக நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து பார்க்குறாரு. அப்படியே சூர்யா வரும்போது தடிக்கு விழுந்துட்டார். என்ன சூர்யா இங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து அப்படியே பார்க்குறாரு. ஐயோ அப்போ இது மகாவா? இந்த சாரி கட்டியிருக்கிறது மகாவா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே கரெக்டாக மதன் பைக்கில் வந்துட்டோடனே அப்படியே பிடிக்கலான்னு சொல்லிட்டு மகா அவனை பிடிக்கிறாங்க. கத்துறாங்க மகா. அப்படியே அவங்க பிடிக்கும் போது ஓடி போகிறாங்க. ஐஸ்வர்யா சூர்யா 2 பேருமே ஓடுறாங்க. அதுக்குள்ளே பைக்கில் இருந்து அப்படியே பிடிச்சி மகாவை கீழே தள்ளிட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். ஐயோ அவனை பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு மகா பின்னாடியே ஓடுறாங்க. அதுக்குள்ளே சூர்யா ஐஸ்வர்யா 2 பேருமே வராங்க. வந்தவொடனே விழுந்த மகாவை அப்படியே சூர்யா தூக்குறாரு. ஐயோ என்னக்கா இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுவா முக்கியம். நீங்கள் 2 பேரும் ஏன் வெளியே வந்தீங்கன்னு உள்ளே இருக்கவங்களுக்குலாம் டவுட் வந்துடும். ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கூப்பிடுறாரு. 2 பேருமே எல்லாருமே சேர்ந்து உள்ளே வராங்க. வந்தவொடனே மகாவை பார்க்குறாங்க. என்னாச்சு அடிபட்டது எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்குறாங்க. ராஜலக்ஷ்மி சித்ராதேவி எல்லாருமே இதுங்க 2 சேர்ந்து ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மறைச்சி எப்படி பேசுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சித்ராதேவி பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சுமா ஏன் இப்படி அடிபட்டது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா கேட்குறாரு. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஓடி போயிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. அப்படியே ஐஸ்வர்யா எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவா அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே சூர்யா சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெளியே ஐஸ் எடுத்துகிட்டு போச்சு அதனால் வெளியே போனோம். வரும்போது ஒரு பைக் தெரியாமல் இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. என்ன பைக் இடிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா கேட்குறாரு. இல்லை அதுக்குள்ளே இடிச்சிட்டு போயிட்டான். சரி விஜய் நீ இப்போ போலீஸ்க்கெலாம் எதுவும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். இது நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. என்ன சூர்யா நீ ரொம்ப மாறிட்ட. எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? வெளியே போனன்றீங்க உள்ளே வரேன்றீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி பயங்கரமாக கோவப்படுறாங்க. சரி விடுங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதெல்லாம் பார்க்குறாங்க. கை ரொம்ப அடிபட்டிருக்குமா. சரி நம்ம பக்கத்தில் இருக்க அந்த கிளினிக் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா சொல்கிறாரு. இல்லை மாமா இல்லை பரவாயில்ல கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. பரவாயில்ல நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். எழுந்து நிற்கிறாங்க. மகாவால் எழுந்து நிற்கவே முடியல. அப்படியே விடற மாதிரி ஆகிடுறாங்க. தாத்தா பார்க்குறாரு. பாட்டி எல்லாருமே பார்க்குறாங்க. மகாவனால் எழுந்துக்க முடியலையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கொஞ்சம் வலிக்குது. சூர்யா நீ தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. அதை பார்த்தோன்னே ராஜலக்ஷ்மிக்கு பயங்கரமாக கோவம் வருது. சூர்யாவும் அப்படியே பார்க்குறாரு. தூக்கு சூர்யா தூக்கி கொண்டு போய் அங்கே போய் உள்ள ரூமில் விட போ அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சூர்யா மகாவை தூக்குறாரு. தூக்கி அப்படியே கூட்டிகிட்டு போகிறார். பார்க்குற சித்ராதேவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே என்னதான் நடக்குதுன்னே தெரியலையே. ஐயோ கடவுளே இதெல்லாம் பார்க்கணும் நம்ம தலையில் இருக்கு பாரு அப்படின்னு.